இன்று எங்கும் அதிகமாக பேசப்படுகிற இரட்டை வார்த்தை என்னவென்றால் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் எனக்கு தெரிந்த ஆங்கில அறிவின்படி ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். ப்ரைஸ் தான் வர்ஷிப்பு, வர்ஷிப் தான் ப்ரைஸு. அதில் என்ன பெரிய டெஃபினிஷன் எதுவும் யாரும் கொடுத்துட்டாங்களோ அல்லது நான் தான் அதை வாசிக்கலையோ படிக்கலையோன்னு எனக்கு ஒரு கேள்வி. எங்கே வாரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். ப்ரைஸ் இஸ் வர்ஷிப், வர்ஷிப் இஸ் ப்ரைஸ். அது எப்படி இருந்திருக்கணும்னா ப்ரைஸ் அண்ட் விட்னஸ்ன்னு இருந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேதுரு அழகாக எழுதுகிறார், அவர் நம்மளை ஆசாரியர்கள் ஆக்கினார். எதற்கு? ஒன்று அவரை துதிபாட, அடுத்தது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. He has made us priests with a twofold purpose. Number one, to praise Him. Number two, to proclaim His mercies. ஸோ அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் என்பது ப்ரைஸ் அண்ட் விட்னஸ் என்று வர வேண்டும் என்பது தான் எனக்கு தெரிந்த புரிந்த திருவசன வெளிச்சத்தின்படி சரியானது என்று நான் கணிக்கிறேன். முடிந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுங்கள். அந்த வசனத்தையும் பார்த்து விடுங்கள். 1 பேதுரு பார்த்து விட்டால் நமக்கு அது ஆணித்தரமாக புரிந்துவிடும். 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களாக as living stones, ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆச்சாரிய கூட்டமாக நீங்கள் கட்டப்பட்டு எதற்காக? to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆன்மீக பலிகளை செலுத்துவதற்காக. அதான பிரைஸ், அதான வர்ஷிப், அதான் பிரைஸ் காட். அதே அத்தியாயத்தில் கீழே 9ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த இனமாகவும். இந்த ஜாதிங்கிற வேர்டை நான் விட்டுட்டு தான் இப்போ வாசிப்பேன். ஏன்னா அந்த ஜாதிங்கிற வேர்டு நல்ல வேர்டு இல்லை தமிழில். ஸோ அதனால் நான் எப்போ வாசிக்கும் போது இனம்னு வாசிப்பேன். அதுதான் தமிழ் கரெக்டு. பரிசுத்த இனம், மக்கள் இனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீட்டுக்கு போனேன், கேலண்டர் பார்த்தேன். அந்த கேலண்டரில் எழுதியிருந்துச்சு, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஒரு இந்து பார்த்தான்னா அது நாடார் வீடாக இருந்தால் அப்போ நாடார் ஜாதியை மற்ற ஜாதிகளை விட அதிகமாக ஆசீர்வதிப்பாரா? பிள்ளைமாறுனா பிள்ளைமாறு அப்படி ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லி கேள்வி அவனுக்கு எழாது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஜாதிங்கிற வேர்டு எங்கே வருது? தேவையில்லாத வார்த்தை. அதனால் என்றைக்குமே நீங்கள் பைபிளை, தமிழ் பைபிளை எங்கேயாவது சத்தமாக வாசித்தீங்கன்னா ஜாதின்னு சொல்லவே சொல்லாதீங்க. பழக்கிக்கங்க உங்களை. மக்கள் இனம், இனம் அப்படி சொல்கிறதுக்கு பழகுங்க. அப்ஜெக்ஷனபிள் வேர்டு அது, அந்த ஜாதிங்கிற வேர்டு. அது நம்முடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. அது நம்முடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் ஃபைண்ட் அ பிளேஸ் இன் அவர் vocabulary. உங்களை சிறப்புள்ள மக்களினமாக அவர் தேர்ந்தெடுத்தார். எதற்காக அவர் உங்களை அந்தகாரத்திலும் இருளிலும் இருந்து ஆச்சரியமான அவருடைய ஒளியினிடத்திற்கு ஏன் அவர் வரவழைத்தார்? அவருடைய புண்ணியங்களை, அவருடைய நன்மைகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய ஆசிகளை, அவர் தரும் நலன்களை அறிவிக்கும்படி. ஸோ 1 பேதுரு 2:5, நாம் ஆசாரிய கூட்டம் எதற்காக? ஆராதிக்க. 1 பேதுரு 2:9, நாம் ஆசாரிய கூட்டம் எதற்காக? அவருடைய புகழை அறிவிக்க. ஒன்று புகழ் பாட, அடுத்தது புகழை பரப்ப. அதனால தான் நான் சொன்னேன், பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இல்லை, பிரைஸ் அண்ட் விட்னஸ். சாம் புரிஞ்சுக்க, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எங்கேன்னு சொல்லாத நீ. ஆமாம், யூ ஆர் வர்ஷிப் லீடர். பிரைஸ் அண்ட் விட்னஸ், அதுதான் அந்த. அப்போ தான் நம்ம கரெக்ட் எம்ஃபசிஸ்.
ஏன்னா நம்ம தேவையில்லாமல் இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டியதை விட்டுட்டோம். எபிரேயர் 13ஆம் அத்தியாயத்திலே அடிக்கடி இதுவும் நாம் மேற்கோள் காட்டுகிற ஒரு வசனம்தான். எபிரேயர் 13, 15, 16. நம்முடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் நாம் அவருக்கு செலுத்துவோம் என்று இந்த வசனம் இருக்கிறது. கண்டினியூஸாக அவரை நம்ம ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லுது. சொல்லிட்டு அந்த 11ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில் கன்ஜக்ஷன் வருது சார், இணைப்பு சொல் வருது சார். பட் என்ன அர்த்தம்? நீ ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றை மறந்துடுவ. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் பெந்தேகோஸ்தேக்காரங்க பொய் சொல்கிறாங்கன்னு. அவங்க மெய் மறந்துடுவாங்களாம். புரியலையோ? பெந்தேகோஸ்தேக்காரங்க ஏன் ரொம்ப பொய் சொல்கிறாங்கன்னா அவங்க மெய் மறந்துடுவாங்களாம். மெய்யினா உண்மைமா? தமிழே மறந்துட்டீங்க போலயே நீங்க. பட் ஆனால் தமிழ் பைபிளில் அன்றியோன்னு இருக்கு. அத்துடன், மோரோவர், நன்மை செய்ய, நல்லது செய்ய, அது ஆங்கிலத்தில் வந்து ஷேர்னு இருக்கு. மற்றவங்களுக்கு கொடுக்குற, அது தான தர்மம், நற்செயல். அதை செய்ய என்ன செய்யக்கூடாதான்? மறக்கக்கூடாதான். ஏன்னா மறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம அதில் மெய்மருந்து இருக்கும்போது இங்கே உண்மையாக செய்ய வேண்டிய காரியத்தை மறந்துடுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, அப்படியே 2 மணி நேரம் இல்லை 3 நேரம் வேணாலும் 3 மணி நேரம் பண்ணு, பிரசங்கியார் நேரத்தை திருடிக்க, என்ன வேண்டாலும் செய். உங்களுக்கு புரியல நான் பேசுறது? என்ன வேணாலும் சொல்லு, சிறப்பு பாடல் பாடு. ஒரு நாள் மீட்டிங்கில் உட்காந்துருந்தேன், நான் தான் பிரசங்கியார். இப்பொழுது அவர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார். நாங்கள் பாடிட்டு போயிட்டார். அடுத்தது வந்து இவர் இன்னொரு சிறப்பு பாடல், ஸ்பெஷல் சாங்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இல்லை என்ன சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். சிறப்புன்னு ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் இல்லை, நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட். ஸோ இந்த ஆர்கனைஸ் பண்ணவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். நான் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கிறத பார்த்துட்டு என்னென்ன அப்படின்னாரு, இல்லை சிறப்பு பாடல் பாட சொன்னீங்க, இந்த சாதா பாடல் எப்போமாவது வருமானு கேட்டேன். எல்லாமே ஸ்பெஷல் சாங்கிறீங்க, ஒரு ஆர்டினரி சாங்கே வராதா? பிகாஸ் ஐ வாஸ் கெட்டிங் இரிட்டேட்டட். எனக்கு கொடுக்குற நேரத்தை அவர் திருடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் தன்னுடைய தாளந்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அது வேறு ரெப்படிஷன், திருப்பி கவியை பாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஜனங்களை வந்து கையை தூக்கு காலை தூக்குன்னு சொல்லி எல்லா ஜிம்னாஸ்டிக்ஸும் அவர் பண்ண வச்சுட்டு கடைசியில் என் கையில் கொண்டு சபையாரை கொடுத்தா நான் என்ன ரிவைவல் ப்ரீச்சரா, ரெசரக்ஷன் ப்ரீச்சரா? நான் உயிர் மீட்சி நான் என்ன செய்ய முடியும்? எழுப்புதெல்லாம் நான் அவங்கள உயிரோடு எழுப்பணுமான்னு சாகடிச்சிட்டிங்களா? அவன் டயர்டாகி உட்கார்றான். அவன் என்ன பிரசங்கம் கவனிப்பான்? சாரி, இது பிரசங்கமாருடைய பிரச்சனை. இதெல்லாம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பட் தான தர்மம் செய்ய, நன்மை செய்ய, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அதை மறந்துடாதீங்க. நிறைய பாட்டுகள் வந்திருக்கு. ஆனால் இந்த தான தர்மத்தை பற்றி, நற்செயல்களை பற்றி நிறைய பாட்டு வரல, தெரியுமா?